Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் 8 பட்டியலின அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே 70 அப்படிங்கிற நிலை நேற்று இருந்தது. திரு வன்னி அரசு அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். அவர் இன்னைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் 8 பட்டியலின அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. முதலமைச்சரோடு சேர்த்து 6 சிறுபான்மையின அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி நிறைய புதிய விஷயங்களை பார்க்கின்றோம். இந்த 6, 8 அப்படிங்கிற இனங்கள் இந்த பிரிவினை சேர்ந்தவங்களுக்கு இதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியல் அட்லீஸ்ட் எனக்கு நினைவு தெரிந்து நம்ம இந்த அளவிலான எண்ணிக்கையை நம்ம பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த அமைச்சரவையும் கூட முழுசாக 35 அப்படிங்கிற அளவில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். இந்த த்ரெஷோல்டை கூட 35, 34, 33 அப்படிங்கிறதையே திராவிட பெருங்கட்சிகள் சுருக்கிப்பாங்க. அஃப்கோர்ஸ் விதிவிலக்கு இருந்திருக்கலாம் சில தருணங்களில். கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ 234 நம்முடைய சாங்ஷன் ஸ்ட்ரென்த்து அசம்பிளியில். ஸோ இதில் 15% அப்படின்னு பார்க்கும்பொழுது அது வந்து 35 அப்படிங்கிற கணக்கு வருகிறது. ஸோ 35 அமைச்சர்கள் வரைக்கும் இடம்பெறத்துக்கான சூழல் இருக்கிறது. 12 குறைஞ்சபட்சம் இருக்கணும்னு நினைக்கிறேன், if I'm not mistaken. அதிகபட்சமாக 35 இருக்கலாம். அந்த அதிகபட்ச அளவில் அமைச்சர்கள் எண்ணிக்கை இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். முதலமைச்சரையும் சேர்த்து 35 அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. அதில் 8 பேர் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சரையும் சேர்த்து 6 பேர் சிறுபான்மையின பிரிவை, முஸ்லிம் மற்றும் கிறிஸ்டியன் பிரிவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு டைவர்ஸ் கேபினட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். திரு பெருமாள்மணி அவர்கள் கூட பதிவு செய்திருந்தார். மக்கள் தொகைக்கு ஏற்றாற் போலவே நிறைய பிரதிநிதித்துவத்தை கொடுத்துருக்கிறாங்க. ஒரு ட்ரூலி ரெப்ரசன்டேட்டிவ் பாடியாக இந்த கேபினட் இருக்கிறது அப்படின்னு. Dr. MGR Educational and Research Institute. Admissions open for 2026-2027.